ஹாய் ஆர்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே ஜிமினோட ஒன் ஷாட் கோல்டு ஹஸ்பண்ட் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட். அஞ்சலிங்கிற ஆர்மி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பர்த்டே. அஞ்சலி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ லைஃப்பில் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கணும். இது என்னோட பெஸ்ட் விஷஸ். ஓகேடா, இந்த ஸ்டோரி உனக்காக டெடிகேட் பண்ணுறேன். கேட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணு. ஓகே ஆர்மிஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்க்கலாம். ஜிமின் வந்து ரொம்ப கோல்டான பர்சன். நீங்கள் வந்து சாஃப்டான கேரக்டர். உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகி 1 month தான் ஆகுது. உங்கள் 2 பேர்த்துக்குமே ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு மேரேஜ் பண்ணிடுவாங்க. இந்த 1 monthல உங்களுக்கும் ஜிமினுக்கும் எதுவுமே நடந்திருக்காது. நீங்கள் வந்து ஜிமின் கிட்ட க்ளோஸாக போக ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் ஜிமின் வந்து உங்களை அவாய்ட் பண்ணிடுவார். ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும். நம்ம ஸ்டோரிக்குள்ள பார்க்கலாம் வாங்க. மார்னிங் டைம் நீங்கள் ஹாலில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே ஆண்டி, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஒயன், ஒயன். அந்த வர ஜிமின். ஆண்டி, அவர் கூப்பிட்றாரு, நான் போய் என்னன்னு கேட்குறேன். ஓகேம்மா. நீங்கள் காலை கட் பண்ணிட்டு ரூம் போகிறீங்க. சொல்லுங்கள் ஜிமின். இங்கே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே எடுத்து வச்ச? இருங்க, எடுத்துறேன். நீங்கள் கபோர்டு ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எடுத்து கொடுக்குறீங்க. இந்தாங்க. எத்தனை டைம் சொல்றது என் ஃபைல்ஸ் எல்லாம் தொடாதுன்னு? உனக்கு ஒரு டைம் சொன்ன புரியாதா? சாரி ஜிமின். கொடு. ஜிமின் அந்த ஃபைல்ஸை வாங்கிக்கிறாரு. ஜிமின், என்ன? அம்மா இன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேர்த்தையும் வீட்டுக்கு வர சொன்னாங்க. உங்க அம்மா வர சொன்னாங்கன்னா போயிட்டு வா, என்னால வர முடியாது. கூப்பிட்டது எங்கள் அம்மா இல்லை, உங்கள் அம்மா. ஜிமினுக்கு நோஸ் கட் ஆயிடுது. இப்ப என்ன? எங்க அம்மா தானே கூப்பிட்டாங்க, போயிட்டு வா. நீங்கள் என்னால வர முடியாது. நீங்கள் வராமல் நான் மட்டும் எப்படி தனியாக போகிறது? இங்க பாரு, உனக்கு போக இஷ்டம் இருந்தா போ, இல்லைன்னா மூடிட்டு வீட்லயே இரு. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னைக்கு நைட் வர நான் லேட் ஆகும். நீ சும்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காத, என்ன புரிஞ்சுதா? ஓகே ஜிமின். ஜிமின் கிளம்பிடுறாரு. நீங்களும் காலேஜ் கிளம்பிடுறீங்க. ஸோ இப்படியே ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு கிச்சனில் நைட்டு டின்னருக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போய் உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஒரு 11:30 ஆகுது. அப்போ தான் ஜிமின் வர்றாரு. காலிங் பெல் அடிக்கிறாரு. நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் உள்ளே வர்றாரு. எங்க அம்மா பார்க்க போறேன்னு சொன்ன, போகலையா? இல்லை ஜிமின், நீங்கள் வராமல் நான் மட்டும் எப்படி தனியாக அங்கே போகட்டும்? இங்க பாரு, இந்த சென்டிமெண்ட்டா பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மேலே போகிறாரு. ஜிமின், சாப்பிட்லையா? எனக்குலாம் வேண்டாம், நான் ஆஃபீஸில் வரும்போதே சாப்பிட்டுன்ட்டேன். ஜிமின் ரூம் போயிடுறாரு. நீங்களே டோரை லாக் பண்ணிட்டு ரூமுக்கு போகிறீங்க. ஜிமின் வாஷ்ரூம் போயிடுறாரு. நீங்கள் பெட்டில் உட்காந்து திரும்ப உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே பெட்டில் படுக்கிறாரு. ஏய், லைட் ஆஃப் பண்ணு, நான் தூங்கணும். ஜிமின், எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, முடிக்கணும். இங்கே பாரு, உன் ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் மார்னிங் பண்ணிக்கோ, இப்போ லைட் ஆஃப் பண்ணு. ஜிமின் ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். என்னாலாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருது. இப்போ லைட் ஆஃப் பண்ணுறியா இல்லை நான் ஆஃப் பண்ணட்டுமா? ஜிமின் ப்ளீஸ். சொன்னால் கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் கையில் இருக்க புக்கு நோட்ஸ் எல்லாம் வாங்கி பேக்கில் வச்சுட்டு அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்டில் படுத்துடுறாரு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ? நான் அப்போவே மேரேஜ் வேண்டான்னு சொன்னேன். இந்த அப்பா தான் பையன் ரொம்ப நல்ல பையன், நல்லா பார்த்துப்பான், அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏமாற்றி மேரேஜ் பண்ணி வச்சிட்டோம். என் அப்பா, இரு நான் உன்னை ஊருக்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் வேறு வழியே இல்லாமல் அப்படியே பெட்டில் படுத்துக்கிறீங்க. இப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. அவரை எந்திரிச்சு குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. அப்போ பக்கத்தில் ஒரு கிளாஸ் இருக்கும், அதில் நிறைய தண்ணி இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, அப்படியே உங்கள் ஃபேஸ் மேலே ஊற்றுறாரு. ஏய் எந்திரி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. டைம் ஆயிடுச்சா? ஓ. நீங்கள் டவல் எடுத்துகிட்டு வாஷ்ரூம் போயிடுறீங்க. நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் குளிச்சுட்டு வந்துடுறீங்க. ஏய் இங்கே வா. ஜிமின், இந்த டையை கட்டி விடு. நீங்கள் அந்த டையை வாங்கி ஜிமினுக்கு கட்டி விடுறீங்க. அப்படியே ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருப்பீங்க. ஜிமினோட ஐஸே பார்த்து கட்டிகிட்ருக்கீங்க. என்ன பார்க்குற, சீக்கிரம் கட்டு. ஓகே ஜிமின், நீங்கள் டையை கட்டி விடுறீங்க. ஓகே, நீ சீக்கிரம் போய் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு, ஆஃபீஸ் கிளம்பணும். நீங்கள் கிச்சன் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒயன், ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு ஜிமின். ஜிமின் கீழே இறங்கி வர்றாரு. நீங்கள் அவருக்கு ஃபுட் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. இப்போ 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒயன், இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹோட்டல் போகிறோம், ரெடியாரு, நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஹோட்டலா? எதுக்கு ஜிமின்?
எங்கள் ஆஃபீஸில் பார்ட்டி வச்சுருக்காங்க. ஜிமின் நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க ப்ளீஸ். ஏய், எனக்கும் உன்னை கூட்டிகிட்டு போகலாம் ஒன்றும் ஆசை கிடையாது. என் எம்டி ஒய்ஃப் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? அவங்களும் உன்னை மாதிரி இந்தியன் பொண்ணு தான். ஜிமின் கண்டிப்பாக வரணுமா? சரி, சீக்கிரம் சாப்பிடு. நான் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். நீங்கள் 2 பேருமே சாப்பிட்டு கிளம்பிடுறீங்க. ஜிமின் உங்களை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அவர் ஆஃபீஸ் போயிடுறாரு. ஸோ அப்படியே ஈவினிங் வரைக்கும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுறீங்க. வந்துட்டு பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. 7 o'clock ஆகுது. ஜிமின் வராரு. நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே ஜிமின் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பீங்க. அதுவும் பிளாக் கலர் சாரீ கட்டியிருப்பீங்க. உங்கள் ஸ்கின் கலருக்கும் பிளாக் கலர் சாரிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜிமின் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி உங்களை பார்க்குறாரு. ஜிமின் ஜிமின் ஆ ஆ ஜிமின் நான் ரெடி ஆகிட்டேன். சரி, வெயிட் பண்ண, நான் ஒரு 15 minutes ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே ஜிமின். பா சாமி, பிளாக் கலர் சாரியில் செம்மையாக இருக்காளே. கண்ட்ரோல் பண்ணு. ஜிமின் அப்படியே மேலே போயிடுறாரு. அவர் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வராரு. அவரும் ஒரு பிளாக் கலர் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. பயன் கிளம்பலாமா? கிளம்பலாம் ஜிமின். இப்போ 2 பேரும் அந்த ஹோட்டல் கிளம்புறீங்க. 1 hourல ரீச் ஆயிடுறீங்க. இப்போ 2 பேரும் ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்க. பார்ட்டி பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலே புக் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ஜிமினும் அந்த ஹால்குள்ளே போகிறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அவங்க எல்லாருமே செம்ம ஜாலியாக டான்ஸ் பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே டிஜேலாம் வச்சு சும்மா அதிர விட்டுட்ருக்காங்க. அப்போ எம்டியோட ஒய்ஃப் உங்ககிட்ட வராங்க. ஹே ஜிமின், why are you late man? சாரி மேம், கொஞ்சம் டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. ஓகே, who is she? சாரி, மை ஒய்ஃப், சேஸ் வயன். வயன்? ஹாய். ஹலோ மேம். ஜிமின், இஸ் ஸோ லக்கி. உன் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்கா. தேங்க்ஸ் மேம். வயன், நீ மேம் கிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன். ஓகே ஜிமின். எஸ்கியூஸ் மீ மேம். ஓகே ஜிமின், யூ கேரி ஆன். ஜிமின் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போயிடுவான். நீங்களும் அந்த மேமும் பேசிகிட்ருக்கீங்க. வயன், ட்ரிங்க்ஸ் பண்ணுறியா? நோ. ஓகே, இந்தா இந்த ஜூஸ் குடி. தேங்க்ஸ் மேம். நீங்கள் அந்த ஜூஸ் வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க. வயன், வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு 3 பொண்ணுங்க இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு உங்களை பார்க்குறா. ஜோ, அந்த பொண்ணை பாரு. யாருடி அவ தான் ஜிமினோட ஒய்ஃப். ஜிமினோட ஒய்ஃபா? சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்கா. சும்மா நாட்டுக்கொட்ட மாதிரி இருக்கா. இந்த ஜிமின் என்ன வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு அவளை மேரேஜ் பண்ணிட்டால. என்கிட்ட இல்லாத அவகிட்ட அப்படி என்னதாண்டி இருக்கு? அவன் அவளை மேரேஜ் பண்ணியிருக்கான். விட்ரி, எப்படி விட முடியும்? வா, கொஞ்ச நேரம் அவளை வச்சு டைம் பாஸ் பண்ணலாம். அந்த 3 பொண்ணுங்களும் உங்ககிட்ட வராளுங்க. ஜோ யாருன்னா ஜிமினை 1 சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் ஜிமினுக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்காது. ஜோ வந்து மணிக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. ஸோ கொஞ்சம் அந்த மாதிரியான கேரக்டர். அதனாலே ஜிமினுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இப்போ அந்த 3 பொண்ணுங்களும் உங்ககிட்ட வராளுங்க. ஜோ வந்து அப்படியே தெரியாத மாதிரி உங்கள் மேலே மோதுறா. அந்த ஜூஸ் அப்படியே அவன் மேலே கொட்டிடுது. சாரிங்க, தெரியாமல் கொட்டிடுச்சு. உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா? இப்படி தான் ஜூஸை மேலே கொட்டுவியா? சாரிங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு நீ யாரு? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஜிமினோட ஒய்ஃப். ஜிமினோட ஒய்ஃபா? நான் யாருன்னு தெரியுமா? ஜிமினோட எக்ஸ் லவர். லவ்வரா? ஏன், அவன் உன்கிட்ட சொல்லலையா? சொல்லலை. அவன் எப்படி சொல்லுவான்? அவன் உன்னை மணிக்காக தானே மேரேஜ் பண்ணியிருக்கான். மணிக்காகவா? அப்புறம் உன் அழகுல மயங்கி மேரேஜ் பண்ணிட்டேன்னு நினச்சியா? ஏண்டி, ஒரு பையன் நல்லவனா சிக்கிடக்கூடாதே, அப்படியே குடும்பமே சேர்ந்து வளைச்சு போட்டுருவீங்களா? இங்க பாருங்க, இப்படிலாம் பேசாதீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். என் ஜிமினை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டிங்கள, உன்னையும் உங்க அப்பாவும் சும்மாவே விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவை போட்டு தள்ளுறேன். உங்களுக்குன்னா செம்மையா கோவம் வருது. நீங்க ஜோவோட கணத்துல ஓங்கி ஒரு அறை விடுறீங்க. என்னையா அடிஸ்டல்ல இருடி. அப்ப ஜிமின் அங்க வராரு. இங்க என்ன பிரச்சனை? ஜிமின், உன் ஒய்ஃப் என்ன அடிச்சிட்டா. இப்ப எதுக்குடி அவளை அடிச்ச? ஜிமின், அவ என்ன சொன்ன தெரியுமா?
அவ என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், எதுக்கு நீ அவன் மேல கைய வச்ச? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? வந்த இடத்துல இப்படித்தான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்க கன்னத்துல பலான்னு ஒரு அறை விட்டுறாரு. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம என்ன அடிச்சிட்டீங்களே, ச்சே நீங்களும் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோமா அங்கிருந்து கிளம்பிடுறீங்க. ஜோ சாரி. ஜோவும் எதுவும் பேசாம அங்கிருந்து போயிடுறா. ஜிமின்க்குனா இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ அங்கே வெயிட்டர் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு. இங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. இப்போ அந்த வெயிட்டர் ஜிமின் கிட்ட வராரு. சார், உங்கள் ஒய்ஃப் மேலே எந்த தப்பும் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுங்க தான் உங்கள் ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. என்ன சொல்கிறீங்க? அந்த வெயிட்டர் நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஓ ஷிட். அப்போ தான் ஜிமின்க்கு என்ன நடந்திருக்குன்னு புரியுது. உடனே ஜிமின் வெளியே ஓடி வந்து பார்க்குறாரு. நீங்கள் கேப் ஏறி போயிருப்பீங்க. சாரிடி. உடனே ஜிமின் கார் எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்ததும் நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் உள்ளே வராரு. ஒயன் சாரிடி, அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் உன்னை அடிச்சிட்டேன். போது ஜிமின், என்னை விட்டுருங்க, நான் போகிறேன். எங்கடி போகிறேன்? நான் எங்கே போனேன் உங்களுக்கு என்ன? அதான் அந்த ஜோ இருக்கால உங்களுக்கு, அவள் பின்னாடியே போங்க. இனிமேல் நான் எதுக்கு? நீங்கள் என்னை பிடிக்காம தானே மேரேஜ் பண்ணீங்க. அதுவும் கேவலம் அந்த பணத்துக்காக தானே என்னை மேரேஜ் பண்ணீங்க. ஏய், என்னடி பேசுற? யார் சொன்னா உன்னை பணத்துக்காக மேரேஜ் பண்ணேன்னு? சொல்லுடி, யார் சொன்னா? ஜோ தான் சொன்னான். அவ சொன்னா நீ நம்பிடுவியா? இங்க பாரு, பணத்துக்காக நான் உன்னை மேரேஜ் பண்ணல, புரிஞ்சுதா? பணத்துக்காக பண்ணலன்னா அப்ப வேற எதுக்காக பண்ணீங்க? சொல்லுங்க ஜிமின், எதுக்காக என்ன மேரேஜ் பண்ணீங்க? என்ன இந்த உடம்புக்காக பண்ணீங்களா? ஏச்சி, என்னடி பேசுற? ஜிமின்க்கு அப்படியே சுரும் கோவம் வந்துடுது. உங்களை பலார்னு திரும்ப ஒரு அறை விடுறாரு. அடிங்க ஜிமின், என்ன அடிங்க, கொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன தோணுதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிமினோட கையெடுத்து உங்கள் கழுத்தில் வைக்கிறீங்க. என்னை கொன்றுங்க ஜிமின், கொன்னுட்டு அந்த பொண்ணு கூட போய் சந்தோஷமா வாழுங்க. ஏய், சின்னடி பேசுற? ஜிம்னா அப்படியே உங்கள் கழுத்தோட சேர்த்து தள்ளிட்டு போய் அந்த டோரில் லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க? என்னை ஒரேடியாக கொன்றுங்க ஜிமின். ஏய், வாயை மூட்ரி. இங்கே பாரு, பணத்துக்காக நான் உன்னை மேரேஜ் பண்ணலை. உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் ஏன் ஜிமின் நான் உங்ககிட்ட க்ளோஸாக வரும்போது என்னை அவாய்ட் பண்ணீங்க? இந்த 1 மந்த்தில் ஆசையாக என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா? எப்போ பாரு கோமா தானே என்கிட்ட நடந்திருக்கீங்க. இதை பண்ண, அதை பண்ணாத, அங்கே போகாத, இங்கே போகாத, ஒரு வேலைக்காரி நடத்துகிற மாதிரி தானே என்னை நடத்துனீங்க. ஏ வயன், நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டடி. இல்லை ஜிமின், நான் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கேன். ஏய், நான் ஏன் உன்னை அவாய்ட் பண்ணேன்னு தெரியுமா? நீ படிச்சுட்டு இருக்கன்னு ஒரே காரணத்துக்காக மட்டும்தாண்டி உன்னை அவாய்ட் பண்ணேன். நீ என்கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் நான் உன்னை அவாய்ட் பண்ணுறப்ப எனக்கு அந்த வலி எப்படி தெரியுமா இருக்கும்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுடி. ஜிமின், நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு அதெல்லாம் புரியாதுடி. இந்த 1 மந்தா என்ன நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? உனக்கு அதெல்லாம் தெரியாதுடி. தெரிஞ்சிருந்தா இப்பெல்லாம் நீ பேசியிருக்க மாட்ட. ஜிமின், நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு புரியாதுடி, உனக்கு எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கோவத்தில் அவங்க லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணி கடிக்கிறாரு. ஜிமின், கடிக்காத ஜிமின், வலிக்குது. ஜிமின், கடிக்காத. ஏய், என் கோவம் தீர்ற வரைக்கும் நான் உன்னை கடிச்சே கிஸ் பண்ணுவேன்டி. ஜிமின், என்னை விடு ஜிமின், வலிக்குது ஜிமின், ப்ளீஸ். ஜிமின் உங்களை விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்குன்னா ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. ஏய், இப்போ எதுக்கு தள்ளி விட்ட? எனக்கு வலிக்குது ஜிமின், என்னை விட்டுரு. என்ன விட்டணுமா? இதுக்கு மேலே உன்னை விட முடியாதுடி. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது போதும். வா, இன்னைக்கு 2 பேர் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். நீ தானே சொன்ன நான் கிட்ட வந்தால் என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு. இன்னுமே அவாய்ட் பண்ண மாட்டேன். டெய்லியும் உன் கூட நான் செக்ஸ் வச்சுக்க போகிறேன். வா. முடியாது ஜிமின், ப்ளீஸ், என்ன எதுவும் பண்ணாத. என்ன எதுவும் பண்ணாத? இனிமே தாண்டி பண்ணவே போகிறேன். வா. வரமாட்டேன். ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஜிமின், ப்ளீஸ், என்னை விட்டுரு. முடியாதுடி செல்லம், முடியாது. அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் போடுறாரு. ஜிமின், என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேன்னா, வெயிட் பண்ணி பாரு நான் என்ன பண்ணுறேன்னு. ஜிமின், ப்ளீஸ், எதுவும் பண்ணாத ஜிமின், வேண்டாம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஜிமின். டைமா?
நான் வெயிட் பண்ணிட்டு தாண்டி இருந்தேன். நீ தானே என்னை உசுப்பேத்தி விட்ட. நான் கிட்ட வந்தா என்னை அவாய்ட் பண்ணிட்டே போறீங்க. அப்படி நீ தானே என்னை ஏத்தி விட்ட. இன்னைக்கு முடியாதுடி. நீ என்ன சொன்னாலும் முடியாது. இன்னைக்கு நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்றாரு, உங்க கிட்ட வராரு. ஜிமின் வேண்டாம் ஜிமின், தள்ளி போ ஜிமின். ஜிமின் சொன்ன கேளு. முடியாதுடி செல்லம். நீங்க ஜிமினை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. ஜிமின் என்ன பண்றாருன்னா அவரோட பேண்ட்ல இருக்க பெல்ட்டை கழட்டி அப்படியே உங்க கையை ரெண்டையும் மேலே தூக்கி அந்த கட்டலோட சேர்த்து கட்டிடுறாரு. ஜிமின் என்ன பண்றீங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ஜிமின். முடியாதுடி, இனிமே தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஜிமின் அப்படிலாம் பண்ணாதீங்க ஜிமின், வேண்டாம் ஜிமின். ஏய் எனக்கு வேணும்டி, இன்னைக்கு இப்பவே நீ எனக்கு வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்க சாரியை ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்போ நீங்க பிளவுஸ் இன்ஸ்கர்ட்டோட தான் படுத்திருக்கீங்க. பா இதில் பார்க்க அப்படியே செம்ம ஹாட்டாக இருக்க. இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போதான் உன்னை பார்க்க எனக்கு அப்படியே மூடு ஏறும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி உங்கள் ப்ளவுஸையும் இன்ஸ்கர்ட்லாம் கழட்டிடுறாரு. இப்போ நீங்கள் பார்க்க நியூடாக இருக்கீங்க. ஏ என்னடி செம்மையாக இருக்க. பா அந்த டாப் ரெண்டு அப்படியே மாம்பழம் மாதிரி இருக்குடி, அப்படியே கசக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்துடுறாரு. இப்போ உங்கள் பிரஸ்ட்டை ரெண்டையும் பிடிச்சி அப்படி கசக்கிட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டுருக்காரு. உங்களால முடியல. ஜிமின் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ஜிமின், வேண்டாம் ஜிமின். ஏய் எனக்கு வேணும்டி, கம்மன் இருந்தவன நீ தானே ஏற்று விட்ட. எப்படி வச்சிருக்க. இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவரோட ட்ரெஸ்ஸும் ரிமூவ் பண்ணிடுறாரு. அப்படியே உங்கள் மேலே லைடாகி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமின் நோ ஜிமின், வேண்டாம் ஜிமின். ஏய் ஃபீல் பண்ணுடி ஜிமின் ப்ளீஸ். இப்போ ஜிமின் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஏய் பேக் கிஸ் பண்ண. ம் இங்கே பாருடி, நடிக்காத. உனக்கு என்ன பிடிக்கும் தானே, பண்ணு. ஜிமின் பிடிக்கும் தான், ஆனால் இப்போ வேண்டாம் ஜிமின். ஏய் இங்கே பாரு, எனக்கு நீ இப்போ வேணும் சரியா, பண்ணலாம். ஜிமின் ப்ளீஸ். இங்கே பார்வாயன், ஒரு டைம் மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணா நீ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக வச்சுக்கலாம். ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், நோ ப்ளீஸ் டீச்சர்லாம். பேக் கிஸ் பண்ணு. ஜிமின் ஏய் பண்ணுடி. ஜிமின் அப்படியே உங்களை அதட்டுறாரு. நீங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ ரெண்டு பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், அப்படி கிஸ் பண்ணாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்குண்ணா என்ன, மூட் ஆகுதா? ஜிமின் ப்ளீஸ். ஏய் இருட்டிச்சலாம், இன்னமே தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜிமின் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ உங்கள் பிரஸ்ட் கிட்ட வந்து அப்படியே அந்த இடத்துல லிப் பண்ணுறாரு. உங்களுக்குன்னா சுத்தமாக முடியல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஜிமின் ஜிமின் ஏய் இருடி, அந்த இடத்துல செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நிப்பை வந்து நல்லா லிப் பண்ணிகிட்ருக்காரு. மாற்றி மாற்றி லிப் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அது கசக்கிட்டும் இருக்காரு. ஜிமின் ப்ளீஸ் அப்படி பண்ணாதடா, வலிக்குது. ஏய் இருடி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் அப்படியே ஆசை தீர பண்ணிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உங்கள் நெல்கிட்ட வராரு. அங்கேயும் அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே டங்க்கு வச்சு ப்ளே பண்ணுறாரு. உங்களுக்குன்னா சுத்தமாக முடியல. ஜிமின் ப்ளீஸ்டா, அப்படி பண்ணாதுடா. ஏய் இருடிச்சலாம், செம்மையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே கீழே வராரு. உங்கள் ப்ரைவேட் பார்ட்டுக்கிட்ட அப்படியே அந்த இடத்துல செம்மையாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே லிப் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு இன்னும் சுத்தமாக முடியல. இன்னும் மூவ் ஆன் பண்ணுறீங்க. நீங்கள் மூவ் ஆன் பண்ண ஜிமினுக்குன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஜிமின் ஏய் விடுடா, அப்படி பண்ணாத. ஏய் இருடி, இன்னும் கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு.
ஆ ஜிமின் விட்டுடா. இருடி சொல்லும் விடுறேன். ஜிமினுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவரும் இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் செம்ம பெயினாக இருக்குது. ஜிமின் வலிக்குதுடா. ஆ ஆ ஏய் அப்படி பண்ணாதடா. வெளியே எடு ப்ளீஸ். ஏய் இருடி, டைட்டாக இருக்கு, உள்ளே போக மாட்டேங்குது. வெயிட் பண்ணு. ஆ ஆ உங்களுக்கு நான் செம்ம பெயினாக இருக்குது, கத்துறீங்க. ஜிம்மி உங்களை கத்த விடாமல் அப்படியே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிடுறாரு. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ செம்ம ஹாட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஆ ஆ ஆ நீங்கள் அப்படியே கத்துறீங்க. ஏய் இருடி, உள்ளே போயிடுச்சு. ஆ ஆ ஆ ரெண்டு பேர் செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே அந்த மேக்கோட்டு செம்ம ஹாட்டாக போயிட்டுருக்கு. ஒரு 10 ரவுண்ட்ஸ் கிட்ட போயிருப்பீங்க. இப்போ ரெண்டு பேத்துக்கும் செம்ம டயர்டாயிருது. ஜிமின் அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துறாரு. ஏ ஒயன் தேங்க்ஸ் டி. எதுக்கு? உன்னை எனக்கு கொடுத்ததுக்கு. விடுங்க ஜிமின், இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? ஏய் சாரி டி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் நீங்கள் என்கிட்ட கோவமாக பேசக்கூடாது. பேச மாட்டேன். அப்புறம் நீங்கள் என்னை திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன். இனிமே நான் உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்க போகிறேன்டி. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஜிமின். இப்போ நைட்டு 12 o'clock ஆகுது. ஒயன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ ஜிமின். ஓகே டார்மிஸ், இந்த பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டார்மிஸ். பாய்.